நமக்கு தான். ரஷ்யா கிட்ட இருந்து சீப்பா வாங்குற அந்த எண்ணெயே நம்ம வந்து பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு இவ்ளோ பிரைசஸ் கொடுத்து வாங்குறோம். அப்போ வெனிசுவேலாக்கில இருந்து இங்க வருது என்னன்னா அதுவும் டாரிஃப் ரேட் கம்மியா தான் பண்ணிருக்கான். பட் டாரிஃபோட பிரைஸ்ல தான் நம்ம வாங்குறோம். அப்ப பிரைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு சினாரியோ இதை சிந்திச்சு பாருங்க. இப்ப சைனா நம்மள அட்டாக்கே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க பாகிஸ்தான் தாயில் ஜென்ம விரோதி நமக்கு. சவுத்துல பார்த்தா சிலோன் சைனா ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். இந்த சைடு மியான்மர் சைனா ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். பங்களாதேஷ் அது ஒரு ஏழை பிச்சைக்கார நாடாவும் நம்ம கிட்ட வரவே மாட்டான். நேபாள் சைனா இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் ஹெவியா. ரஷ்யா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரைசிஸ் வரும்போது நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யூரோப் கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ண வராது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க. நாம அமெரிக்கா கிட்ட போறோம் அப்படின்னா அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட காசு கிடையாது. அவனே ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருக்கிறான். அவனே ஒரு பிரச்சனை இருக்கிற டாலர் ரேட் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். கோல்ட் பிரைஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ஒரு சினாரியோல எதிரிகளுக்கு நடுவுல நம்ம இருக்கிறோம். இவர் இப்படி ஒத்துக்கிட்டு உலக அளவிலேயே இது வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலை குனிவு தான். இது வந்து ஒரு பீட்டா மேலோட ஆக்டிவிட்டி. ஃபைனலா ஒரு விஷயம் சொல்றேன். அடுத்த டைம் எலெக்ஷன்ஸ்ல யாரா இருந்தாலும் சரி ஓட் போடுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி என்ன, இந்த டீ வாத்துறவன், துண்டு பீடி எடுத்து நக்குனவன், இந்த செதற தேங்காய் வாங்கி பொறுக்குனவன், இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டா இப்படிதான் நடக்கும். ஃபைனலா ஒரு விஷயம் சொல்றேன். பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள். அவ்வளவுதான்.